உனக்கு டீ போட்டு கொடுக்கறதா எனக்கு வேலையா? உன்னையார் நைட் டியூட்டியில போக சொன்னது? எனக்குன்னு கடையில சில பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் நான் தானே பண்ணணும். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வர வேணான்னு தான் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வந்தேன். இது ஒரு தப்பா? நீ உன் இஷ்டத்துக்கு கிளம்பி போயிடுற. இங்க வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு அக்கறை இருக்கா? இன்னும் உன் மூஞ்சி வெளியே போயிருக்கு. பேய் கதை மாதிரிலாம் ஏதோ சொல்ற. பயந்து போற அளவுக்கு அந்த மாதிரி என்ன நடந்தது இந்த வீட்ல? வீட்ல நீயும் இல்ல பூர்ணியும் இல்ல, நாங்க 2 பேர் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது யோசிக்க மாட்டியா? இதோட ஏய் குண்டு புஷ்பா, 4 பேரை பயப்பட வைக்கிறவ நீ. நீ பயந்து போவியா? அப்படியே இருந்தாலும் பயந்து போய் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்திருப்ப. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிருப்பாளும் அம்மா. கரெக்ட் தானே நான் சொல்றது? ஏய் என்ன நான் மட்டும் லொட லொடன்னு பேசிட்டு இருக்கிறேன், 2 பேரும் சைலண்டா இருக்கிறீங்க என்ன? சும்மா வந்ததும் வராததுமா என்கிட்ட ஆரம்பிக்காம நீ போய் கை கால் அலம்புறையோ குளிக்கிறியோ ஏதோ பண்ணு, நான் டீ போட்டு வைக்கிறேன். ஏய் குண்டூஸ், இது நான் கேட்ட கேள்விக்கான பதில் இல்லையே. நீ இருமா, நான் டீ போடுறேன். அது அது இதான் புரியுதா? பொண்ணுங்க தான் அப்பாக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்கன்றது. நீயும் இருக்கியே. உன் பொண்ணாச்சு நீ ஆச்சு, என்னமோ பண்ணுங்க, என்ன வம்பிழுக்காதீங்க. அனுமா இரு, நீ என்ன அவள மாதிரி சும்மாவா இருக்க? ஆபீஸ் போவானமா நீ? நீ போய் டீ போட போற? அதுப்பா 2 நாள் ஆபீஸ் போவாத லீவ் போடுன்னு நான் தான் சொன்னேன். எதுக்கு 2 நாள் லீவு? ஏனுமா என்ன உடம்புக்கு சரியில்லை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாளா அவளுக்கு சரியா தூக்கம் இல்ல. அதான் கோல போட்டி சமையல் போட்டின்னு அவளுக்கு ஒரே அலைச்சல். அதான் 2 நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். வெரி குட் என் குண்டு புஷ்பா. இப்பதான் என் பொண்ணு மனச புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்திருக்கிற. ஒன்றே சொல்வாள் நன்றே செய்வாள் அவளே குண்டு புஷ்பாவா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம 2 பேரும் நல்ல காமெடி படம் பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறோம். நான் போய் முகவாலி மட்டும் வந்துடுறேன், டீ ரெடி பண்றேன். ஓகே? அனு ஏன் ரிப்ளை பண்ணல? ஒருவேளை அவங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? மெசேஜ் டெலிவரி ஆயிருக்கு, ஆனா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. இந்த பங்கஜும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இது மட்டும் தப்பா ஏதாவது நடந்திருந்தா? அம்மா, முதலாளி அவரோட சீக்ரெட் ரூமுக்குள்ள போயிட்டாருமா. சரி, அவனை யாரும் தொந்தரவு செய்ய வேணாம்.
அவனா வரும்போது வரட்டும். சரிங்கம்மா. என்னாச்சு சூர்யாவுக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? ஓ, அனு பேரு தான் ட்ரஸ்ட்னு சேவ் பண்ணிருக்கானா? ஏன் இப்படி சேவ் பண்ணிருக்கான்? ஒருவேளை சூர்யாவுக்கு அனு மேல கடவுளே, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. வாங்கம்மா வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்கம்மா. ஆத்தா வர நேரம் எல்லாமே நல்ல நேரம்தாம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, நடக்கிறது எதுவுமே சரியா படல. மனசெல்லாம் அப்படி ஒரு ரணமா இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போமா. நல்லது கெட்டது எல்லாமே வார்த்தையில இல்ல புஷ்பா, செயல்ல இருக்கு. அந்த செயலும் நம்ம கையில இல்லையே, எல்லாமே எழுதி வச்சது. இல்லம்மா, கொஞ்சம் கூட தெளிவா சொல்லுங்களேம்மா. அன்னைக்கு சொன்னீங்களே என் பொண்ணுக்கு அமைய போற பையன் பேரு ஆள் அமையும்னு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே. ஆத்தாலேயே கேள்வி கேக்குறியா புஷ்பா? உனக்கு என்ன நம்பிக்கை வரலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா, என்னமோ ஒரு சோதனை. என் குழப்பத்துக்கு ஒரு பதில் சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ற பதில்ல தான் என் உசிரே இருக்கு. அகரத்துல வரவன் தான் உன் பொண்ண சிகரத்துக்கு கொண்டு போறான். ஆத்தா வாக்கு என்னைக்கும் பொய்க்காது மகளே. ஐயோ, அப்படின்னு சூரிய பிரகாஷ். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆத்தா வாக்கு பலிச்சதுன்னா அவளுக்கு ஆள ஆரம்பிக்கிற பையன் பேர் அமைஞ்சா, ஆத்தா முன்னாடி வச்சு பூஜை செஞ்ச தாலி கைத்த என் பொண்ணு கழுத்துல கட்ட சொல்றேன் தாய். நிச்சயம் நடக்கும் புஷ்பா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். 4 பேர் 4 விதமா பேசும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அதெல்லாம் சரியாயி என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு பையன் அமைஞ்சா அதுவே போதும் எனக்கு. உன் பொண்ணுக்கு கல்யாண நாள் நெருங்கிடுச்சு புஷ்பா. உன் வீட்ல கூடிய சீக்கிரம் மேல சத்தம் கேட்க போகுது. ரொம்ப சந்தோஷமா. திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க. பையன் பேரு ஆளா தானே ஆரம்பிக்கும். நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஆத்தா ஒரு தடவை தான் சொல்லுவா. அவ சொல்றதுதான் வேத வாக்கு. நிஜத்தை சந்திக்க தயாரா இரு புஷ்பா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அப்போ அனுக்கு வரப்போற பையன் பேரு ஆளதான் ஆரம்பிக்கும்.
நானும் சூர்யா சாரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அதுதான் உண்மை. இல்ல ஆத்தா என்ன கைவிட மாட்டா, நிச்சயம் கைவிட மாட்டா. அம்மா, உன்னை யாரும்மா சாமி கிட்ட வேண்டிக்க சொன்னது? அம்மா உன்கிட்ட தான் கேக்குறேன். போ, முதல்ல போய் வேண்டிக்கிட்டது தப்புன்னு சொல்லி அதை திருப்பி கேளுமா. ஓ, நான் என்ன செய்யணும்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இப்ப நானும் முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நான் கேட்டதுதான். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இது என்ன சொப்புச்சாம விளையாட்டா? உன் இஷ்டத்துக்கு மாத்தி விளையாட? அம்மா ப்ளீஸ்மா, இப்படி பண்ணாதம்மா. சூர்யா சார் பேரு ஆள ஆரம்பிக்கலம்மா. அம்மா, உடனே அந்த வேண்டியதுல திருப்பி எடுத்துக்கோமா. சூர்யா சார் இடத்துல வேற யாரையும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுமா. அனு, சொன்னா கேளுமா. தயவு செஞ்சு உன் மனச மாத்திக்கோ. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாமா சொல்லுவேன். சொன்னா கேளு அனு. அம்மா, இது சூர்யா சார் போட்டதுமா. தமிழ் வருஷப்பருப்பு அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வச்சு எனக்கு போட்டு விட்டதுமா. இது சாதாரண மோதிரம் இல்லம்மா, எங்க காதலோட சாட்சி. அப்போ அன்னைக்கு போய் சொல்லிட்டு போனியாடி? எனக்கே அன்னைக்கு தெரியாதுமா. போய் சொல்லிட்டல? எப்ப நீ என்கிட்ட போய் சொல்லிட்டியோ, இனிமே நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட நான் நம்ப மாட்டேன். இல்ல, நீ உண்மையாவே என்ன மதிக்கிறதாடா. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா விடு. இது எப்படி இங்க வந்துச்சு? அம்மா, அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. சூர்யா சார் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பொறுமையா பேசுறேன்னு சொல்லிருக்காருமா. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நானே சொல்லிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கல்மா. அம்மா, என்ன நம்புமா ப்ளீஸ்மா. அம்மா, சூர்யா சார் வந்து இது அப்பா கிட்ட பேசும்போது உனக்கு இதெல்லாம் புரியுமா? இங்க பாரு, நான் சொல்றத நீ நல்லா கேளு. நானா இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீயோ சூர்யா சாரோ அப்பா கிட்ட இத பத்தி பேசக்கூடாது. இல்லம்மா, சூர்யா சார் அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. நீ கவலைப்படாதம்மா. ஏய், பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன், நீ என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க? சூர்யா சாரு அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். இது என் மேல சத்தியம். அதே மாதிரி நீயும் இத பத்தி அப்பா கிட்ட பேசக்கூடாது. பாவட்டி சுப்பு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த 4 செவத்தை தான் உலகம்னு நம்பி அது சுத்தி சுத்தி வருது. அது உன்னை எவ்வளவு நம்பிச்சு அதை இப்படி ஏமாத்திரிய. அது நில கொலைய வச்சிடாதடி. அப்பா விடிய சுப்பு, இதெல்லாம் தாங்காது. அனு, நீ பண்ண வரைக்கும் போதும். இந்த காலனில எங்களுக்கு இருக்கிற மான மரியாதை கெடுத்துறாதம்மா. கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவை மட்டும் நினைச்சு பாருடி, நினைச்சு பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி.
அடிச்சா குத்தாலம் கும்பிட்டா பரமசிவம். என்ன திடீர்னு மயான அமைதி நிலவுது? நான் குடிச்சிட்டு இருந்த போது நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுதே. என்ன பேசுறீங்கன்னு ஒட்டு கேட்டா ஒன்னும் காதுல விழல. அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? எப்பயும் போல உன் காதுல எதுவும் விழாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது சுப்பு. நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ம், அப்பா கொடுங்கப்பா, நான் காய இந்தா, போடுறேன். இதையும் சேர்த்து எடுத்துட்டு போ. ம். வந்திருக்காரு. என்ன யோசனை உனக்கு? பங்கஜ் சார் வந்திருக்காருன்ற. அது அனு மேடம் போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் அனு மேடம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆபீஸ்க்கு வருவாங்களான்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். சாரி, காலையில் நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு ரொம்ப சாரி. சார் சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு எப்ப வேணா வரலாம். என்ன அனுமா அது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? தேவையில்லாம அவர் இப்ப அலைய விடுற பாரு. நீ ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவ் சொல்ல மாட்டியா? நீ லீவா? ஆமா சார், பாவம் 2 நாளா அவளுக்கு வீட்ல ஒரே வேலை, அதான் லீவ் போட சொன்னேன். ஒரு 4 நாள் கழிச்சு அவளை ஆபீஸ்க்கு அமுச்சு வச்சா சரியா சார்? பாருங்க எவ்வளவு அசதியா இருக்கான்னு. அது இல்ல மேடம், ஏற்கனவே ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு சரியா ஒர்க் பண்ண நேரமே கிடைக்கல மேடம். அதனால ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு. அதான் யோசிக்கிறேன். அனு இல்லனா அங்க வேலை நடக்காதா பங்கஜ சார்? புஷ்பா என்ன புரியாம எதோ பேசிக்கிட்டு இருக்க? நீ வேற அனுமா, இது பாரு, ஆபீஸுக்கு போக முடியாத அளவுக்கு நீ டயர்டாவா இருக்க. ஒருவேளை அப்படியே நீ டயர்டா இருந்தாலும் போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துரு. இது பாரு, நமக்குன்னு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம கரெக்டா செய்யணும், அதை சிறப்பா செய்யணும். இன்னொன்னு, நாம செய்யற வேலையை இன்னொருத்தரால செய்ய முடியாதுன்றது கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. காலையில வந்த உடனே அப்பா என்ன சொன்னேன், கடையில இருக்கிறது வேலை மட்டும் இல்ல, மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் கூட. அதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, அதானே சொன்னேன். அதனால பொறுப்பா போய் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துரு. போயிட்டு வா. சரிப்பா. சரி சார், நான் கிளம்புறேன். மேடம் வரேன் மேடம், நான் கார்ல வெயிட் பண்றேன். அனு, போனாமா வந்தமான்னு இருக்கணும்.
நான் வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வா. அனு வரேம்மா. ஏய், இங்க நடந்தத எதையாவது அங்க போய் சொன்ன அப்புறம் இந்த புஷ்பா எப்படி நடந்துப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது. போனோமா, வேலைய பார்த்தோமா, குனிஞ்ச தலைய நிமிராம வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். புரியுதா? போ.